ஹாய் வீவர்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமையல்குறிப்பு.com-இன் சுவையோ சுவை. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். ஆப்பம் பொதுவாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆப்பம் செய்கிறதுக்கு மாவு எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த கப்புக்கு வந்து 1 கப் புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவு பச்சை அரிசி 1 கப், 4 ஸ்பூன் உளுந்து, வெந்தயம் 1 ஸ்பூன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய புழுங்கல் அரிசி, பச்சை அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாமே சேர்த்து இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு இதை கிரைண்டரில் அல்லது மிக்சியிலே போட்டு நல்லா மாவாக நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் வந்து அரிசியை ஊற வச்சதை அரைச்சி 12 மணி நேரம் அதை புளிக்க வைக்கணும். அப்போ தான் ஆப்பம் நல்லாயிருக்கும். 12 மணி நேரம் புளிக்க வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து கெட்டியாக இருக்குது. ஆப்பத்துக்கு இப்படி கெட்டியாக இருந்தால் ஊற்ற முடியாது. அதனால் நம்ம மாவு வந்து தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு அது கூட தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஆப்பம் நல்லா வரும். இப்போ மாவு எடுத்துட்டோம் தேவையான அளவுக்கு. இப்போ இதோட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆப்ப மாவு தண்ணியாக இருந்தால் தான் ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். சுற்றும் போது நல்லா நைஸாக வரும். கெட்டியாக இருந்தால் ஊற்ற முடியாது. மாவு பாருங்கள், இந்தளவுக்கு தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் சட்டியில் ஊற்றிட்டு சுற்றும் போது மாவு நல்லா ஈஸியாக சுற்ற முடியும். இப்போ மாவு ரெடி பண்ணிட்டோம். ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஆப்ப கடாய் அடுப்பில் வைங்க. நான்ஸ்டிக் கடாயில் பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக வரும், ஆப்பம் ஒட்டாது. இப்போ நீங்கள் தோசை ஆப்பம் எது செஞ்சாலுமே வெங்காயத்தை லைட்டாக எண்ணெயில் முக்கிட்டு இப்படி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சிங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். கஷ்டப்படாமல் எடுத்துடலாம், ஒட்டாது எதுவுமே. நான் இப்போ வெங்காயம் தேய்ச்சிருக்கிறேன். அதனால் இப்போ கடாய் சூடாகட்டும். இப்போ கடாய் சூடாகிடுச்சு. இதில் ஒரே ஒரு கரண்டி மாவு மட்டும் எடுத்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றும் போது இப்படி சவுண்டு வரணும். அப்போ தான் சட்டி காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதை எடுத்து இப்படி நல்லா சுற்றி விட்டுடலாம். இப்படி சென்டரில் கொஞ்சம் மாவு இருக்கும். அப்படி இருந்தால் தான் ஆப்பம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடிடலாம். ஆப்பம் வந்து கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வேக வைங்க. அப்போ தான் சென்டரில் நல்லா வேகும். இப்போ பார்த்திங்கன்னா சென்டரில் நல்லா வெந்துருச்சு. இந்த ஹோல் இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ எடுத்துடலாம். நம்ம வெங்காயம் தேய்ச்சதுனால ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு ஆப்பம். ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த ஆப்பத்தில் வந்து தேங்காய் பால், குருமா எல்லாமே சேர்த்து சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே வீவர்ஸ், இந்த சமையல் குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.